டி ராஜேந்திரன் எடுத்து பெண்களை கவர்ந்த தரமான படங்கள் என்னெல்லாம் தெரியுமா? ஒண்ணு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உயிருள்ளவரை உஷா. 1983 வெளியான இந்த படத்தை டி ராஜேந்திரன் எழுதி இயக்கியுள்ளார். அவருடன் சேர்ந்து சரிதா, நளினி மற்றும் கனகா நடிச்சிருப்பாங்க. டி ராஜேந்திரனின் சொந்த தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர சாங்ஸா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இப்படி எல்லாத்திலயுமே காதலை உணர்த்திருப்பாரு டி ராஜேந்திரன் சார். கண்டிப்பா சொல்றேங்க, ட்ரூவா லவ் பண்றவங்க யாரா இருந்தாலுமே இந்த படத்தை பார்த்தா அல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது என் தங்கை கல்யாணி. 1988 வெளியான இந்த படம் டி ராஜேந்திரன் சாரை எழுதி இயக்கியுள்ளார். அவருடன் சேர்ந்து சுதா, ஸ்ரீதிவ்யா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தன் சொந்த மகனான சிலம்பரசனும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாரு. சிம்பு சார சொல்லவே வேணாம், இந்த படத்துல அப்பாவே மிஞ்சுற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளில் சிறந்த குழந்தை நடிகருக்கான விருதையும் தலைவர் பெற்றிருக்காருன்னா பாருங்களேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அண்ணன் தங்கச்சி பாசத்தையே மெயின் ரோல எடுத்திருப்பாங்க. நமக்கு இப்படி ஒரு கூட பிறந்த அண்ணன் இல்லையேன்னு ஃபீல் பண்ண வச்ச ஃபீல் குட்டான படம் தான் இது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது மைதிலி என்னை காதலி. 1986 வெளியான இந்த படத்துல டி ராஜேந்திரன் சார் எழுதி இயக்கி இசையமைத்துள்ளார். இந்த படத்துல ராஜேந்திரன் சாரோட சேர்ந்து ஸ்ரீதிவ்யா, அமலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மூலமா தான் ஸ்ரீதிவ்யா, அமலா அறிமுகமானாங்க. இந்த படத்துல ராஜேந்திரன் சார் என்ற அமலா அவங்களோட லவ் ஸ்டோரியை பயங்கரமா இதுல காட்டியிருப்பாங்க. இந்த படம் வெளியான சமயத்தில் இல்லத்தரசிகளை மிகப்பெரிய அளவில் கவர்ந்த படம்னு சொல்லப்பட்டு வருது. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போறது எங்க வீட்டு வேலன். 1992 வெளியான இந்த படத்தை டி ராஜேந்திரன் இயக்கி தன் சொந்த மகனான சிலம்பரசனை முக்கிய கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராஜீவ், ரேகா, சிம்பு நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனைகள், அதன் விளைவுகளை பற்றி காட்டியிருக்கும். குடும்பங்களை கவரும் வகையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 100 நாட்கள் தாண்டி ஓடி வெற்றி பெற்றதுன்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்ததா பார்க்க போறது மோனிஷா என் மோனலிஷா. 1999 வெளியான இந்த திரைப்படம் டி ராஜேந்திரன் அவர்களால் எழுதி இயக்கி தயாரித்து இசையமைத்ததோடு தத்துவ ஞானி காதல்தாசனாக துணை வேடத்தில் நடித்துள்ளார். இந்த படத்துல புது முகங்களான ராமன்காந்த், மும்தாஜ், ரவி கிஷன் உள்ளிட்ட நடிப்பில் வெளியான இந்த படமும் காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, காதலியிடம் முகத்தை காட்டாமல் விளையாடும் ஹீரோ இறுதியில் மரணம் அடைவது போன்று இந்த படம் இருக்கும். இந்த படத்துல ஹீரோனியாக இருந்த நம்ம மும்தாஜ் மேடம் இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில கவர்ச்சி வேடங்கள ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். 80s காலகட்டத்துல தமிழ் சினிமாவில தன்னுடைய ஸ்டோரி மூலியமா ஒரு ட்ரெண்ட் உருவாக்கியவர் டி ராஜேந்திரன் சார். ரஜினி, கமல் போன்ற பெரிய நடிகர்களை வைத்துதான் ஹிட் கொடுக்க முடியுமா, நாங்க புது முகங்களை வச்சே ஹிட் கொடுப்போன்னு சூப்பர் ஹிட் கொடுத்தவர் தான் நம்ம தலைவர். புது முகங்களை வைத்து யதார்த்தமான கதைகளை மக்கள் விரும்பும் வகையில் கொடுத்து தன் திரைப்பயணத்தை ஆரம்பித்த இவர் ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாம இவர் இயக்கத்தில் வெளியான திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடங்களும் சூப்பர் ஹிட் ஆகி சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.